நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறன்வழி இருத்தல் என்ற அதிகாரத்தில் 2வது குறள், குறள் 32 இதை நாம் இன்று காண இருக்கிறோம். இந்த 32வது குறள் அது என்னவென்றால், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதுதான் திருவள்ளுவர் இந்த இதுல நமக்கு சொல்லியிருக்காரு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. என்ன அதுக்கு பொருள் அப்படின்னா, அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதாவது அறத்தை காட்டிலும் மிகுதியாக, ஊங்கு என்றால் மிகுதியாக, அறத்தை காட்டிலும் மிகுதியாக அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. அந்த ஆக்கம் என்றால் அது எல்லா நன்மையான காரியங்களையும் அது குறிக்கும். ஒரு ஆக்கமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் செய்வார்கள். ஆக்கமான காரியங்கள் என்றால் என்ன? ஒரு ஒரு வீட்டிலே நாம் இருக்கிறோம் என்றால், அந்த வீட்டிற்கு தேவையான காரியங்கள், நமக்கு பயன்படக்கூடிய காரியங்கள், நம்மை பற்றி எல்லாம் ஒரு மற்றவர்கள் உயர்வாக எண்ணக்கூடிய காரியங்கள், இப்படி ஒருவருக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அப்படி இந்த ஆக்கம் என்பது இப்படிப்பட்ட ஒரு செயல். அப்போ அறம் அதுவாகவே ஆக்கமாக ஆய்விடுகிறது. அப்படி என்ன அறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு தகப்பனாக, ஒரு மனைவியாக, ஒரு பிள்ளையாக, அல்லது ஒரு ஒரு இடத்தை வசிக்கக்கூடியவர்களாக, ஒரு தெருவிலே உள்ளவர்களாக, மக்களாக, இப்படி பறந்துபட்டு வாழக்கூடிய நம்மளுடைய நிலைகள். இதுல நாம ஒவ்வொருவரும் அறமான காரியங்களை நாம் செய்யவில்லை என்றால், அறத்தை நாம் செய்தோம் என்றால் அதுதான் ஆக்கமான காரியம். அறம் என்றால் ஒரு நல்ல வழியிலே, எல்லோருக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய வழியிலே, ஒரு பண்புகளை பாராட்டக்கூடிய வரையிலே, ஒரு நல்ல பண்பாளர்கள், எந்த விதமான பொய்யும் சொல்ல மாட்டார்கள், அது நேர்மையாக நடப்பவர்கள், பிறருடைய பொருட்களை அவர்கள் ஆசைப்பட்டு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு இந்த மாதிரி இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர்கிட்ட, என்னப்பா எங்க வீட்டுல ஐடி ரெய்டு வர்றது போல தெரியுத, கொஞ்சம் சில தங்க கட்டிகள்லாம் இருக்கு, அது நீ கொஞ்சம் வச்சுட்டு நாளைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் போல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இத வாங்கினவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடி ரெய்டுலாம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டான். போய் அடுத்த நாள் ஐயா சரி தந்துருங்க, எல்லாம் முடிஞ்சது
இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் எந்த பொருளும் இல்ல. அதெல்லாம் திருப்பி தர்றதுக்கு இல்ல. வேணுனா போய் போலீஸ்ல புகார் பண்ணிக்கிடுங்க. அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, யாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இல்ல. ஒரு உதாரணம். அப்படி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவங்க என்ன செய்ய முடியும்? ஐடி ரெய்டுக்காக போய் ஒரு பொருளை மறைக்க அவன் வந்து திருப்பி வந்து உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல. ஆக நீ ஒரு தவறு செய்கிறாய், உன்னை விட பெரிய தவறு அவன் செய்கிறான். உன்னை நம்பி அவன் ஒரு பொருளை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறான். அது எப்படி வந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்தாற்போல் அதை பயன்படுத்தி கொண்டு அதை நீ அபகரிக்க பார்க்கின்றாய் என்னும் பொழுது எப்படி மனிதர்களுடைய நடவடிக்கைகள் வருகின்றது? எப்படி பாத்தீங்கன்னா இந்த அறச்செயல்கள் நாம் வந்து இந்த அறத்திலிருந்து தவறி விடுகிறோம். அறத்திலிருந்து தவறுவது வந்து இவ்வளவோ காரியங்கள். ஆக அப்போ அப்போ இந்த அறம் தான் வந்து ஆக்கத்தை தரக்கூடியது. எந்த வகையிலும் நம்முடைய நடவடிக்கைகள் நல்ல வகையாக இருந்தால்தான் நான் ஒரு சின்ன ஒரு அடிப்படையைத்தான் நான் அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றேன். யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வந்து பழகுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உள்ள ஒரே டெஸ்ட், அவர்களை பற்றிய ஒரு எண்ணம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது, அவர்களை நம்பலாமா நம்பக்கூடாதா என்பதற்கு உள்ள டெஸ்ட் என்னவென்றால், அவர்கள் நல்லவர்களா நல்லவர்கள் இல்லையா? இந்த அடிப்படையிலே தான் மக்கள் எல்லாம் இருக்க வேண்டும். நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்களாக அவர்கள் இல்லை என்றால் அவர்களிடத்திலே பழகி எந்த வகையிலும் அது நமக்கு நன்மை பயக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கொஞ்சம் பாத்தீங்கன்னா நாமளே கூட அப்படி வந்து ஒரு இடத்துல நான் வந்து உங்களோடு வருகிறேன் இந்த இடத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்துகிட்டு அடுத்த நாள் வந்துகிட்டு இல்ல என்னால முடியல, எனக்கு வேற வேலை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அது வந்து ஏமாற்றக்கூடாது. இந்த இதனாலதான் வந்து நீங்க வந்து பைபிள்ல வந்து ஒரு வார்த்தை வரும். உன்னை ஒருவன் ஒரு மைலோ 2 மைலோ அவனோடு கூட வரும்படி கேட்டான் என்றால் நீ 4 மைல் 5 மைல் அவனோட கூட செல் அப்படின்னு அதுல வரும். எக்ஸாக்டா வேர்டு இதுதானா அப்படின்னு, ஆனா அதனுடைய அர்த்தம் இதுதான். அப்போ எப்படின்னா ஒருத்தன் உன்கிட்ட வந்து எப்பா நீ என் கூட இந்த வரைக்கும் வான்னா அவன் 2 மைலுக்கு நம்மகிட்ட கூப்பிட்டான்னா 4 மைலுக்கு நடந்து போறது. உங்ககிட்ட ஒரு சட்டை கேட்டானா கூட ஒரு சட்டை கொடுக்கறது. அதாவது இருந்தா அதுக்காக எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து நல்ல நண்பர்கள் தான், நல்ல ஆட்கள் தான், நல்ல தன்மையா பழகுனாங்க, வச்சாங்க, எல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு
ஒரு பொது விஷயத்துல வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பொது காரியம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து அதுக்காக வந்து 4, 5 பேரை சந்திக்கிறதுக்காக நம்ம நாளைக்கு காலையில போகணும். அதுக்கு நீங்க வரணும். அப்படிங்கும்போது எல்லாம் சரிதான்னு சொல்லி எல்லாம் ஒப்புக்கொண்டாச்சு. ஒப்புக்கொண்டு அடுத்த நாள் காலையில எழும்பி காலையில அதிகாலையிலேயே போறதா தான் முடிவு. ஏறக்குறைய 4:30 மணிக்கு எழும்பி 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி போகிறதுக்கு 5 மணிக்கு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணியாச்சுன்னா அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தாச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு தவறான காரியத்துக்கு நீங்க எங்கேயோ இந்த காம்பவுண்ட்ல இருந்து இப்படி வெளியே இங்க கொஞ்சம் சீக்கிரமா அப்படி போறது வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி என்னை யாரோ ஒருத்தர் என்ன கம்பல் பண்ணாங்க. அதனால நான் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி காலையில அந்த 5 மணிக்கு அந்த நண்பர் மறுத்துறத இத பாருங்க. எவ்வளவு நம்பிக்கையோட நாம பழகுறோம். அப்போ இந்த ஒரு சின்ன நம்பிக்கைய வந்து அவங்க வந்து நமக்கு செய்ய முடியலன்னா, அந்த நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து நாம இழந்துருக்கோம். அந்த நல்லவர்கள் எப்படியாக இருக்க முடியும் என்றால், அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை. இந்த அறம்னா என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சவங்க தான் அதனுடைய பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட முடியும். அதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை தரும். அதை விட வந்து நமக்கு வந்து நன்மை தரக்கூடியது வேற ஒன்றும் இல்லை. அறத்தினோங்கு ஆக்கம் இல்லை, அதனை மறத்தலின் மூன்றில்லை கேடு. இது என்ன வந்து மறத்தலின்? இது வந்து வேற என்ன சொல்ல? நாம எல்லா விஷயங்களையும் மறக்கோம். நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்து போறோம். இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறு வயதுல வந்து பாடம் படிச்சிருக்கோம். தாய் தகப்பங்களுடைய பாடங்களை படிக்கும். இல்லைன்னா ஒருவேளை தாய் தகப்பங்களுடைய பாடங்கள் தான் அங்க தவறு எதுவும் ஏற்படுதோ என்னமோ தெரியல. ஆக இப்படியெல்லாம் வந்து நாம எல்லாம் அந்த அறங்களை வந்து படிக்கும் பொழுது அதை வந்து மறந்து விடுகிறோம். மகாத்மா காந்தியை பற்றி படிக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி படிக்கிறோம். தந்தை பெரியாரை பற்றி படிக்கிறோம். இவங்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்திருக்காங்க, என்னென்ன வகையில வந்து மக்களுக்கு தொண்டுகள் ஆற்றும் பொழுது அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பெரியாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மக்களிடம் இருந்து வாங்கிய அவ்வளவு பணங்களையும் அவர் அத்தனையும் கல்லூரிகளாக கட்டி வைத்திருக்கிறார். ஆனா அவர் வந்துகிட்டு நம்ம வந்து அந்த இதுகளை எல்லாம் இது பண்ணாம நமக்கு என்ன நினைவு வரும்னா பெரியார்னா அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல, அப்படித்தான் நாம நினைப்போம். நம்முடைய நினைவு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நினைவுகள் எல்லாம் அறங்களை பற்றிய நினைவுகள் இருக்க வேண்டும். டக்குன்னு நம்ம வந்து அந்த அறங்களை மறந்து விடுகிறோம். இதனாலதான் அந்த காரியங்கள் எல்லாம் தவறாகவே நம்ம பல வகையில உணர்ச்சி வசப்பட்டு இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து போயிருது. அதனாலதான் வந்து இந்த மறதிங்கிறது தவறுகளை ஒரு சிலருடைய குற்றங்களை அல்லது குற்றங்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருப்பவங்களை நினைத்துக் கொண்டு பெரிதாக பேசிக் கொண்டு இருக்கிறோம். அவரை பத்தி தெரியாதா, அவரு இதுதானே செய்தாரு? இல்ல,
அவங்க என்ன அறச்செயல்கள் செய்தார்கள் என்பதை மறக்க வேண்டும். என்ன அறச்செயல்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்படி நினைவுகள் இருந்து அதையெல்லாம் மறக்காமல் இருந்தால்தான், அதை மறந்து விடுகிறோம் என்பதனால்தான் அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை. அதனை மறத்தலின் மூங்கில்லை கேடு. கேடு எவ்வளவு கேடுகள்! எல்லாம் கேடுகள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நம்மள மாதிரிதான் எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க. ஆனா அவங்க ஒருவர் இன்னொருவருக்கு நல்லவர்களாக இல்லாததனால் அவர்களுக்கு கேடு செய்கிறார்கள். பின்னால் அவர்களே அவர்கள் கெட்டு போகிறார்கள். அதனால தான் சொல்றாரு, அந்த மறத்தலின் மூங்கில்லை கேடு. அதுக்கு மேல கேடு கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால நாம இந்த இந்த மாதிரி அறம் அதை நாம் மறந்து விடக்கூடாது. அதை நாம் எப்பொழுதும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் படிப்பது வெறும் படிப்பல்ல. இப்போ நான் கூட எத்தனையோ கூட்டங்கள்ல போறோம். பல பெரியவர்கள் பேசுறாங்க, அதை கேட்கிறாங்க. ஆனா எந்த மனிதர்களும் அதை அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா இதையெல்லாம் கேட்டு அவருடைய சொந்த வாழ்க்கை அவர்கள் நல்லாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் பொய் பொறாமையில் நடக்காமல் இருக்கிறார்களா? பிறரை பற்றி கோல் சொல்லாமல் இருக்கிறார்களா? இப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சுகள்ல போய் சர்மனுக்கு போய் உட்கார்ந்துருந்தாங்க. பெரிய கூட்டங்களுக்கு போறாங்க. அப்ப இப்படிதான் போயிட்டு அதுகளை கேட்கும் பொழுது நாம் அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். அங்க அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் நாம அந்த படிக்கக்கூடியதை நாம் ஒரு அறத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் நமக்கு எந்த கேட்டையும் அது விளைவிக்காது. இல்லை என்றால் அதை விட பெரிய கேடு இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார். இதை நாம் பின்பற்றுவோம். மீண்டும் நாளை 3வது குறளை பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.